SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையர்களாக மாறிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். அரசு திணைக்களங்கள் குறித்து கடுமையாகும் நடைமுறை. கிளிநொச்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிவாரணம் வெளியான தகவல். பொதுமக்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். பேரிடர் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்காக சரியான திகதி நாளை கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல கலுவெல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பாதிக்கப்பட்டதுடன் 1,00,000க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நிலச்சரிவு காரணமாக இறந்த பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்கள் இன்னும் பெறப்படவில்லை. பல மாணவர்களின் அனைத்து பாடசாலை புத்தகங்கள், பைகள் மற்றும் காலணிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பதுளை, அனுராதபுரம், புலனறுவை, கேண்டி மற்றும் பிற பகுதிகளில் சேதமடைந்த அனைத்து பாடசாலைகளுக்கும் தற்போது பழுது பார்க்கப்பட்டு வருவதாகவும் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி நாளை கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களின் மனநலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாட்டில் 2,75,000க்கும் மேற்பட்ட பாடசாலை குழந்தைகள் டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் வளமை நிலைமைக்கு திரும்பும் வகையில் மக்கள் முயற்சித்து வருகின்றார்கள். இந்நிலையில் பெரும் சேதங்களுக்குள்ளான பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. பாதிப்புக்கு உள்ளாகாத பகுதியில் உள்ள பெருமளவு மக்கள் ஒன்று திரண்டு பல நகரங்களை தன்னிறைவாளர்களாக துப்புரவு செய்து வருகின்றார்கள். மற்றொரு பகுதியினர் தேவையானவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் இலங்கையர்களாக மாறி களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றார்கள். ஆண்கள், பெண்கள் என்ற பேதமின்றி பெருமளவு சுற்றுலா பயணிகளின் வீடுகள், நகரங்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பேரிடரின் போது இலங்கையின் மனிதாயமான மேலோங்கியுள்ளமையும் இவைக்கு முன்னுதாரணங்கள் ஆகும். அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள், கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலை காலப்பகுதியிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களின் அறிவித்தல் அனுப்பப்படுகின்றமை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கேள்வி எழுப்பின்ற நிலையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய உவா மாகாணம் உட்பட தமிழர்கள் செறிந்து வாழும் அனைத்து பகுதிகளிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்புகள் விடுவிக்கப்படுகின்றமை தொடர்பிலும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டு வந்துள்ளார்கள். இந்நிலையில் மும்மொழி கொள்கையை பின்பற்றுமாறு அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் கடந்த நாட்களில் அதனை பின்பற்றி இருக்கவில்லை என்றால் அது குறித்து ஆராய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தல் விடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அதற்குமைய நாளை தொடக்கம் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தாம் பணிப்புரை விடுப்பதாகவும் அமைச்சர் சந்தன அபேவர்தன தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் வெள்ள அழுத்தத்துக்காக நிவாரணமாக 4 பிரதேச செயலகங்களில் 277 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்துள்ள அவர், மாவட்டத்தில் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வீடுகளினை சுத்தப்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் 25,000 ரூபாய் பணம் வைப்பிலிடப்படும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் 2,153 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வைப்பிலிடப்பட்டுள்ளன. 500 மாடுகளும் மற்றும் 200 ஆடுகளும் இயற்கை அனர்த்தத்தினால் உயிரிழந்துள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியமான சேவைகள் தொடர்பாக பொதுமக்கள் எளிதான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்குமே அத்தியாவசியமான சேவைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு 1904 எனும் அவசர இலக்கத்தினூடாக அத்தியாவசியமான சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிலைமையால் நீர் வளங்கள் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் சுமார் 90% தற்போது வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அனைத்து நிலைமை காரணமாக நீர்வளங்கள் சபைக்கு சொந்தமான 343 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் 156 நிலையங்கள் செயலிழந்துள்ளதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இதன் காரணமாக கண்டி மாவட்டத்தில் நீர்வளங்கள் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தன.
எவ்வாறாயினும் நீர்வளங்கள் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு காரணமாக சேதமடைந்த நீர்வளங்கள் அமைப்புகளில் சுமார் 90% வளமைக்கு கொண்டுவர முடிந்துள்ளதாக அமைச்சர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையர்களாக மாறிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். அரசு திணைக்களங்கள் குறித்து கடுமையாகும் நடைமுறை. கிளிநொச்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிவாரணம் வெளியான தகவல். பொதுமக்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள்.